2026 சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்திருக்கிறது. அனைவரும் எந்த கட்சி வெற்றி பெறும், யார் ஆட்சி அமைப்பார்கள் என்கின்ற அந்த கருத்துகள், விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எல்லோருக்கும் அந்த ஆவல் இருக்கிறது, வெற்றி யாருக்கு கிட்டுகிறது என்கின்ற ஆவல். மாற்றம் வருமா, அதே கட்சி தொடருமா, இல்லை புதிதாக வந்திருக்கின்ற விஜய் ஆளுமைக்கு வருவாரா என்கின்ற 3 வெவ்வேறு கோணங்களில் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. நண்பர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், 38 மாவட்டத்தை உள்ளடக்கி 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 38 அந்த மாவட்டத்தில் 21 மாவட்டங்கள் திராவிட முன்னேற்றத்திற்கு கழகத்திற்கு மிகவும் வலுவான மாவட்டங்களை கருதப்படுகிறது. உதாரணத்திற்கு சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், தென்னார்காடு, வடார்காடு, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், இப்படி 21 மாவட்டங்கள் 125 தொகுதிகள் இருக்கின்றன. 17 மாவட்டத்தில் 109 தொகுதிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகவும் வலுவாக இருக்கிறது. ஆக சரிபாதியாக இரு கட்சிகளும் ஆளுமையில் இருக்கிறது. கடந்த 4 சட்டமன்ற தேர்தலில் வாக்கு விகிதாசாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இருவருக்குமே 32, 33 1% தான் வித்தியாசம் ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த தேர்தலில் விஜயின் வருகையால் நகர்ப்புறங்களில் மிகவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக டிவிக கட்சி, விஜயனுடைய கட்சி இருக்கின்றது. ஆக வந்து கொண்டிருக்கின்ற செய்திகள் என்னவென்றால், விஜயனுடைய கட்சி நகரத்தில் இருக்கின்ற மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிக்க ஆசைப்பட்டு அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிறிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. உதாரணத்திற்கு சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதிகள் அவர் வென்றார்கள். இந்த முறை 2 - 4 சட்டமன்றங்கள் அந்த திராவிட முன்னேற்ற கழக கையை விட்டு நகரும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த முறை 6 தொகுதிகளில் 4 திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றியிருந்தது. இந்த முறை அனைத்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும் என்ற சூழ்நிலை இருக்கிறது. இரண்டாவதாக இந்த 21 மாவட்டத்தில் 125 தொகுதிகளில் 1 தொகுதியோ 2 தொகுதியோ கைவிட்டு போனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தும். என்னை பொறுத்தவரையில் 33% இந்த பின்னடைவை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. அதாவது இப்போது அவர்கள் எடுத்திருக்கின்ற கூட்டணி கட்சிகளை சேராமல் 133 தொகுதிகளில் 38 தொகுதிகள் அவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் 30 தொகுதிகளில் மேல் நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் 98 - 103க்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 90 - 93 தொகுதிகளை வெல்வதற்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆக 103 + 93 196 தொகுதிகள் இந்த இரு கட்சிகளின் பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. மீதம் இருக்கின்ற 38 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் பலமாக களப்பணியாற்றியிருந்தால் எந்த கூட்டணியுடைய கட்சிகள் வெற்றி பெறுகிறதோ அந்த கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிகளாகிய காங்கிரசும், விசிகாவும், தேமுதிகவும் 20 தொகுதிகளை கைப்பற்றும் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி 52 தொகுதியில் போட்டியிடுகிறது. அவர்கள் 30 பெற்றால் கூட ஆட்சி அமையும். ஆக கூட்டணி கட்சியின் வெற்றி வாய்ப்பு இந்த முறை மாபெரும் கட்சிகளாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைக்க கூட்டணி கட்சிகள் பெரும் பங்கை ஏற்படுத்தும். இந்த முறை கூட்டணி ஆட்சியை நிலவும் என்கின்ற கருத்தை முன்வைத்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் RB ஸ்ரீதர் என்கின்ற RBS. வளமான தமிழகம், வலிமையான பாரதம். ஜெய் ஹிந்த்.